ஒரு அழகான குட்டி எலியின் கதை பார்க்கலாமா? ஒரு ஊரில் அழகான எலி ஒன்று வசித்து வந்துதான். அது ரொம்ப காலமாக அது வீட்டிலையே இருக்க வச்சு அதுக்கு பசிக்க ஆரம்பிச்சுதான். சரி, நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் சாப்பிட எதுனா கிடைக்குதான்ட்டு வீட்டை விட்டு வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு வெளியே வந்துதான். வெளியே வந்து கொஞ்சம் தூரமாக நடக்க ஆரம்பிச்சுதான். நடக்கிற இடத்துலலாம் சாப்பிட்ற பொருள் இருக்கான்னு பார்த்துதான். எதையுமே கிடைக்கலையாம். நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டே பொறுமையாக நடந்து போச்சான். கொஞ்சம் தூரம் கழித்து ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை பார்த்துதான். ஓட்டையை பார்த்தவனே சாப்பிட எதுனா நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு அந்த எலியும் அந்த ஓட்டைக்குள்ளே எட்டி பார்த்தவனே அங்கே சாப்பிட்ற பொருள் நிறைய இருந்துச்சு. பொருள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சுதான். சாப்பிட அது உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சுதான். அந்த எலியும் அதை எதுவுமே பார்க்காம அது இருக்கிற பொருள் எல்லாமே சாப்பிட்டுட்டே இருந்துச்சான். சாப்பிட்டு முடிச்சவொடனே சரி நம்ம வெளியே போகலான்னு பார்த்துதான். அந்த ஓட்டைக்குள்ளே தலை ஊற்று பார்த்து தலை மட்டும்தான் வெளியே வந்துதான். உடம்பு வெளியே வரவே முடியலையாம். அந்த எலி பசிக்கு சாப்பிடாம அளவுக்கு மீறி சாப்பிட்டதுனால தான் இந்த நிலைமை நம்மளுக்கு வந்தது. ஆசைப்பட்டதை விட்டு பேராசைப்படக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிச்சான்.